ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம எக்ஸைஸ் 2.2 9த் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ கடைசி வீடியோல நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம். ஸோ பேசிக்கா 7th கொஸ்டின் 8th கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸைஸ் 2.2 கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ 9th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த டிபார்ச்சர் அண்ட் அரைவல் டைமிங் ஆஃப் த வைகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஃப்ரம் சென்னை எக்மோர் டு மதுரை ஜங்ஷன் ஆகுது. இந்த நம்பர் தேவையில்ல. ரீட் த டீடைல்ஸ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங். ஓகே. சென்னை எக்மோர்லேருந்து இது ஸ்டார்டிங் டைம். டிபார்ச்சர் இத்தனை மணிக்கு கிளம்புதுன்னு அர்த்தம். அப்புறம் மதுரைக்கு இத்தனை மணிக்கு அரைவாதுன்னு அர்த்தம். ஸோ சென்னையில எத்தனை மணிக்கு கிளம்புறாங்க பேசிக்கா 30 ஹவர்ஸ்ல கொடுத்துருக்காங்க இதை. ஸோ இதா 1340 ஹவர்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ நம்ம பிஎம் கன்வெர்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் இதை. இதையும் 2120 ஹவர்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ இதையும் பிஎம் கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ பேசிக்கா 21 ஹவர்ஸ் 20 மினிட்ஸ். இது வந்து 13 ஹவர்ஸ் 40 மினிட்ஸ் அப்படி கொடுத்துருக்கான். ஸோ முதல்ல பிஎம் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ 13 ஹவர்ஸ் 40 மினிட்ஸ் நம்ம 1340 ஹவர்ஸ் நம்ம பிஎம் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பிஎம் எப்படி கன்வெர்ட் பண்ணணும்? பிஎம் கன்வெர்ட் பண்ணா நீங்க -12 போடணும். ஏன்னா இஃப் hours is greater than 12னா if hours is greater than 12 subtract 12 and then put pm and then write pm. Subtract 12 and write pm as suffix. அவ்வளோதான். ஸோ -12 போட்டிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? 13 - 12 1ன்னு வரும். 140 பிஎம்னு வரும். 140 பிஎம். ஸோ 1340 ஹவர்ஸ் இஸ் நத்திங் பட் 140 பிஎம். ஸோ 140 பிஎம்க்கு கிளம்புது சென்னையிலேருந்து. ஸோ 1:40 கிளம்புது சென்னையிலேருந்து. அதை நான் ஒழுங்கா எழுதுறேன். 140க்கு கிளம்புது சென்னையிலேருந்து. அப்புறம் இங்கே எப்போ அரைவாது? 2120 - 12 என்ன வரும் உங்களுக்கு? 12 போட்டிங்கன்னா இது -12 கேட்குறான். ஸோ 920க்கு வருதுன்னு அர்த்தம். 920க்கு ரீச் ஆகுது மதுரை. ஸோ 140 பிஎம்லேருந்து சென்னையிலேருந்து கிளம்பி 920 பிஎம்க்கு ரீச் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா அட் வாட் டைம் டஸ் த வைகை எக்ஸ்பிரஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் சென்னை அண்ட் அரைவ் அட் மதுரை? இதான் ஆன்சர். 140 பிஎம்க்கு கிளம்பி 920க்கு வருது. ஸோ இட் starts from Chennai at 1:40 and arrives to Madurai at 9:20 p.m. ஸோ ஆன்சர் இதான். அவ்வளோதான். இதான் ஆன்சர். இப்போ செகண்ட் கொஸ்டின் கேட்கலாம் போகலாம். ஹவு மெனி ஹால்ஸ் ஆர் தேர் பிட்வீன் சென்னை அண்ட் மதுரை? ஸோ எத்தனை ஸ்டாப் இருக்கு சென்னைக்கும் மதுரைக்கும் நடுவில்? சென்னை மதுரை நாட் இன்க்ளூடட். ஸோ சென்னைக்கும் மதுரைக்கும் நடுவில் எத்தனை ஸ்டாப் இருக்குன்னு கேட்டிருக்கான். அதான் ஹால்ட்னு அர்த்தம். ஸ்டாப்பை தான் ஹால்ட்னு சொல்கிறோம். ஸோ அதையும் எழுதிடுறேன். ஹால்ட் இஸ் நத்திங் பட் ஸ்டாப். ஹால்ட் இஸ் த சேம் அஸ் ஸ்டாப்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டாப் மாதிரி தான் ஹால்ட் எல்லாம். அது பேசிக்கா ட்ரெயின் வந்து ஒரு இடத்துல நின்றுச்சுன்னா அது ஹால்ட்னு சொல்லுவாங்க. ஸ்டாப்னு சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரியல அது எக்ஸாக்டா ஏன் இல்லை ஹால்ட் எடுத்துருக்காங்க. ஓகே, அதான் மீனிங்னு நினைக்கிறேன். இப்போ எங்கெல்லாம் நிக்குது? தாம்பரத்தில் ஒரு நிக்குது, செங்கல்பட்டு. ஸோ அதெல்லாம் வாசி கூட தேவையில்ல. 1 2 வேற கலர். எங்கெல்லாம் நிக்குதுன்னு மட்டும் சொல்லிடுறேன். இங்க நிக்குது 1 2 3 4 5 6 7 8 8 இடத்துல நிக்குது. ஸோ 8 ஹால்ஸ் இல்லை 8 ஸ்டாப்ஸ்ன்னு சொல்லலாம். ஆர் ஸ்டாப்ஸ் 8 இடத்துல நிக்குது. ஸோ how many halls are there between சென்னை and மதுரைனா ஆன்சர் வந்து 8. ஸோ இப்போ தேர்ட் கொஸ்டின் போகலாம். how long does the train halt at விழுப்புரம் ஜங்ஷன்? விழுப்புரம் எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஸோ தேவையில்லாத அழிச்சிடுறேன். எல்லாம் அழிச்சிடலாம். விழுப்புரம் இதான் விழுப்புரம். ஸோ எவ்வளோ தான் நிற்கிது விழுப்புரத்தில் 15 hours 50 minutesலேருந்து 15 hours 55 minutes. ஸோ 15 hours 50 minutesலேருந்து 55 minutes என்ன அர்த்தம்னா 5 minutes நிற்கிதுன்னு அர்த்தம். 5 minutes தான் விழுப்புரம் ஜங்ஷன்ல நிற்கும். ஸோ பேசிக்கா அவ்வளோ நேரம் தான் நிற்கும். அதுக்கப்புறம் 15:55 கிளம்பிடும். ஸோ 350லேருந்து 355 வரைக்கும் நிற்கிதுன்னு அர்த்தம். அதான் நம்ம 15:50 நான் டக்குன்னு கன்வெர்ட் பண்ணிட்டேன் -12 போட்டு. ஸோ 350 பிஎம்லேருந்து 3:55 பிஎம் வரைக்கும் தான் விழுப்புரம் ஜங்ஷன்ல இருக்கும் ட்ரெயின். அதுக்கப்புறம் கிளம்பிடும் 3:55க்கு ஷார்ப்பாக கிளம்பிடும். ஸோ 5 minutes தான் இருக்கும். ஸோ ஹவு லாங் டஸ் த ட்ரெயின் ஹால்ட் அட் விழுப்புரம் ஜங்ஷன்னா ஹவு லாங் டஸ் த ட்ரெயின் ஸ்டே அட் விழுப்புரம் ஜங்ஷன் அர்த்தம். ஸோ ஆன்சர் 5 minutes. 5 minutes அவ்வளோதான். தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் 5 minutes. இப்போ ஃபோர்த் கொஸ்டின் போயிடலாமா? அட் வாட் டைம் டஸ் த ட்ரெயின் கம் டு ஷோலவந்தன்? ஷோலவந்தன்ல எவ்வளோ நேரம் நிற்கும்னு கேட்குறாங்க. இல்ல வாட் டைம் டஸ் த ட்ரெயின் கம் டு ஷோலவந்தன்? ஓகே, எவ்வளோ நேரம் எப்போ வருதுன்னு கேட்குறேன், எப்போ அரைவாதுன்னு கேட்குறான் ஷோலவந்தன்ல. ஸோ இங்கே மறுபடியும் நான் தேவையில்லாத அழைச்சிடுறேன். தேவையில்லாத அழிச்சா ஷோலவந்தன் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஷோலவந்தன் கரெக்டாக 2034 வருது. 2034 ஹவர்ஸ்ல வருது. ஸோ அதை எழுதிடுறேன் கரெக்டாக. 2034 ஹவர்ஸ். 20 - 12 என்ன வரும் உங்களுக்கு? 8:34 பிஎம்க்கு அரைவாது. 8:34க்கு அரைவ் ஆயிட்டு 20:35 அதாவது 8:35க்கு கிளம்பிடும். 1 minute தான் கரெக்டாக இருக்கு ஷோலவந்தன்ல. வெறும் ஒரே நிமிஷம் தான். 1 minute தான் கரெக்டாக ஸ்டே ஆகுது ஷோலவந்தன்ல. ஜஸ்ட் 1 minute. ஸோ அவங்க கேட்டிருக்கிறது என்னன்னா அட் வாட் டைம் டஸ் த ட்ரெயின் கம் டு ஷோலவந்தன்? கம்னா அர்த்தம் என்னன்னா அரைவ்னு அர்த்தம். ஸோ ஆன்சர் வந்து 8:34 பிஎம். இதான் ஆன்சர். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் ஆன்சர் வந்து 8:34 பிஎம். அரைவிங் டைம் கேட்குறான். ஸோ அரைவிங் டைம்
8:34 PM. ஸோ இதான் ஆன்சர் ஃபார் ஃபோர்த் கொஸ்டின். இப்போ லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஃபைண்ட் த ஜர்னி டைம் ஃப்ரம் சென்னை எக்மோர் டு மதுரை. ஸோ பேசிக்காக 140 to 9:20 PM. ஏன்னா வேற கலரில் எழுதுறேன் நான் அதை. வேற கலர் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னா ஓகே செலக்ட் பண்ணிடலாம். ஓகே 9:20 140 to 9:20 டியூரேஷன் எவ்வளோ? இப்போ 1340 to 21:20 எவ்வளோ டியூரேஷன்? 1340 to 21:20. இப்போ 21:20 விட்டுருங்க, மறந்துருங்க. 1340 to 21:40 எவ்வளோ நேரம்? 21:40 40 மினிட்ஸ் அப்படியே இருக்கும். அதுக்கு அப்போனா நீங்கள் வெறும் ஹவர்ஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம்னு அர்த்தம். ஸோ 13 to 21 எவ்வளோ ஹவர்ஸ் இருக்கும்? 8 ஹவர்ஸ் இருக்கும். ஸோ 1340 to 21:40 8 ஹவர்ஸ். ஸோ 8 ஹவர்ஸ் எழுதிடுறேன் பக்கவா. 8 hours தான் ஆன்சர். 1340 to 21:40 8 ஹவர்ஸ். அப்போ 21:20 என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்? 8 hours minus 20 minutes பண்ணணும். 8 hours minus 20 minutes இதான் நீங்கள் பண்ண வேண்டிய அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ 8 hours minus 20 minutes is nothing but 7 hours 40 minutes. 7 hours 40 minutes. ஸோ என்டையர் ஜேர்னி டைம் எவ்வளோனா மதுரையிலேருந்து சென்னையிலேருந்து மதுரை வரைக்கும்னா 7 hours 40 minutes. ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் ஆன்சர் வந்து 7 hours 40 minutes. 40 minutes அவ்வளோதான். இதான் ஃபிஃப்த் கொஸ்டின் ஆன்சர். ஸோ இதோட இந்த கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. 9th கொஸ்டின் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம 10th கொஸ்டின் போகலாம். 10th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மாணிக்கம் ஜாயின்ட் செஸ் கிளாஸ் ஆன் 22/2017 and due to exam he left practice after 20 days. ஸோ இது தேவையில்லாத இன்ஃபர்மேஷன். ஆக்சுவலா எப்போ ஜாயின் பண்ணாலாம் தேவையில்ல, நமக்கு இது தேவையில்ல. 20 நாள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இனிஷியலா. அப்புறமா அவன் ப்ராக்டிஸை மறுபடியும் எப்போ கண்டினியூ பண்ணானா, அகைன் ஹி கண்டினியூ ப்ராக்டிஸ் ஃப்ரம் 10/7/2017 to 31/3/2018. கால்குலேட் ஹவு மெனி டேஸ் டிட் ஹி ப்ராக்டிஸ். இதுதான் நம்ம ஃபோக்கஸ், மெயின் ஃபோக்கஸ். பிளஸ் இந்த 20 ஆட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இது முக்கியமான கீ நோட்டு. இந்த ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண. ஏன்னா ஒரு மாசத்துல 31 டேஸா 30 டேஸா நமக்கு கிளியரா தெரியாது. சம்டைம்ஸ் அது கன்ஃபியூஷன் இருக்கும். அதுக்கு தான் நான் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கிளியரா எழுதிட்டேன். ஸோ 30 டேஸ் வந்து செப்டம்பர், ஏப்ரல், ஜூன், நவம்பர்ல இருக்கும். மற்ற நாள்லாம் 31 எக்ஸப்ட் பிப்ரவரி. ஒன்ஸ் இது ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸி தான். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலா 20 எடுத்துக்கோங்க. இந்த 20 தனியா இருக்கட்டும். இந்த 20 தனியா வச்சிருங்க. இப்போ 10/7/17 31/3/2018. இப்போ 7th மந்த்னா என்ன? ஜூலைன்னு நினைக்கிறேன். ஆமா, ஜூலை 10th ஜூலை 10th 2017 ஏப்ரல் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் என்ன கொடுத்துருக்கான்? 31st வரைக்கும் கேட்குறான். மார்ச் 31st 2018 வரைக்கும் கேட்குறான். ஸோ ஜூலை 10th மார்ச் 31st 2018 வரைக்கும் கேட்குறான். ஓகே, இப்போ ஜூலைல பாக்கி எவ்வளோ நாள் இருக்கு? நம்ம பாக்கி ஸோ ஜூலைல 31 டேஸ் இருக்கு மொத்தமா. ஏன்னா செப்டம்பர், ஏப்ரல், ஜூன், நவம்பர்ல மட்டும் 30 டேஸ், மற்ற நாள் எல்லாம் 31 கொடுத்துருக்கான். ஸோ ஜூலைலையும் 31 டேஸ் இருக்கு. ஸோ ஜூலை ஹேஸ் 31 டேஸ். ஆகஸ்ட்ல எவ்வளோ மாசம் இருக்கு? 30 டேஸ். ஏன்னா அவன் கொடுத்ததுனால. இல்ல ஆகஸ்ட்லயும் 31 தான் இருக்கு. ஆகஸ்ட்லயும் 31 தான் இருக்கு. செப்டம்பர்ல 30 டேஸ். அக்டோபர்ல எவ்வளோ நாள்? அக்டோபர்லையும் 31 நினைக்கிறேன். 31. நவம்பர்ல எவ்வளோ நாள்? நவம்பர்ல 30 டேஸ். டிசம்பர்ல 31 டேஸ். நவம்பர் 30, டிசம்பர் 31. கீழே எழுதிக்கிறேன். டிசம்பர்ல 31 டேஸ். ஜனவரி மாசத்துல எவ்வளவு நாள்? எனக்கு தெரிஞ்ச ஜனவரில 30 டேஸ் இருக்கு. இல்ல 31 தான் மறுபடியும். ஜனவரி ஆல்சோ ஹேஸ் 31. பிப்ரவரி ஹேஸ் 28 டேஸ். ஏன்னா 2018 வந்து நான் லீப் இயர் தான், ஆர்டினரி இயர் தான். ஸோ 28 டேஸ் தான் வரும். மார்ச்ல 31 டேஸ், அவ்வளவுதான். மார்ச்ல 31 டேஸ். இப்போ இங்க 10th ஜூலைல இருந்து 31st ஜூலைக்கு நடுவில் எவ்வளவு நாள் இருக்கு நம்ம கணக்கு போட்டு அப்புறமா இது எல்லாத்தையும் தனியாக ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ ஒன்ஸ் இந்த டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இந்த எவ்வளவு நாள் 10th இருந்து 31 வரைக்கும் எவ்வளவு நாட்கள் இருக்கு? 10 to 31 to 31st ஜூலைக்குள்ள எவ்வளவு நாள் இருக்கு? நம்பர் ஆஃப் டேஸ் பிட்வீன் 10 and 31 அது கண்டுபிடிச்சா போகும். ஸோ என்ன பண்ணணும், நீங்க 31 minus 10 போட்டு +1 பண்ணணும். நம்ம ஜூலை 10th இன்க்ளூட் பண்றதுனால. ஸோ 31 minus 10 என்ன வரும் உங்களுக்கு? 31 minus 10 21, 22 டேஸ் வரும் இங்கே. ஸோ இது 22 டேஸ் கூட ஒரு எக்ஸ்ட்ரா 20 டேஸ். ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு 20 டேஸ் இருந்துச்சு. ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணா. இந்த 20 டேஸ் அப்புறமா இது எல்லாத்தையும் நீங்க கூட்டணும் தனித்தனியா. இதெல்லாம் கூட்டணும்னா இந்த 31, இந்த 30, இந்த 31, இந்த 30, இந்த 31, 31, 28, 31. எத்தனை 31 இருக்கு? 1, 2, 3, 4, 5 31. ஸோ 31 into 5 போட்டுடலாம் டக்குன்னு. 31 into 5. 5 1s are 5, 5 3s are 15, 155. இதை அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ இதெல்லாம் அடிச்சிடலாம். 31லாம் அடிச்சிடலாம். இப்போ 31 to 5 5 அடி விழுந்திருக்கான்னு பாருங்க. 1 2 3 4 5. ஆமா, எத்தனை 30? 2 30 இருக்கு. ஸோ 60, ஒரு 28. ஆமாம்.
ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் ஹி ப்ராக்டிஸ் மாணிக்கம் ப்ராக்டிஸ்னு வந்துடும். ப்ராக்டிஸ் செஸ்ன்னு வந்துடும். கேல்குலேட் ஹவு மெனி டேஸ் வில் ஹி ப்ராக்டிஸ் செஸ் அது வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது எல்லாத்தையும் கூடுங்க. இப்போ 155 + 60 55 + 60 + 42 அவ்வளோதான். ஏன்னா இல்லை 28 + 42 இது 28 இருக்கு. இந்த 28 + இந்த 42 வரும். ஸோ 28 + 42 என்ன வரும் உங்களுக்கு? 8 + 2 10 4 + 2 6 7 70. ஸோ இதான் ஆன்சர். ஸோ 5 7 + 6 13 13 + 5 18 285 வருது ஆன்சர். ஸோ 285 டேஸ் ஹி ப்ராக்டிஸ்ட் இன் டோட்டல். இஃப் யூ இப்போ சம்டைம்ஸ் 284 புக்கில் கொடுத்துருக்கலாம். அப்ப என்ன பண்றான்னா அவன் ஜூலை 10th எடுத்துக்கலன்னு அர்த்தம். அவன் 11th இருந்து கவுண்ட் பண்றான்னு அர்த்தம். ஜூலை 11th இருந்து கவுண்ட் பண்றான்னு அர்த்தம். சப்போஸ் அவன் ஜூலை 10th எடுத்துக்கலன்னா 284 டேஸ் ஒரு ஆன்சர். 284 டேஸ்னு ஆன்சர் வரும். ஆனா அவன் ஜூலை 10th கவுண்ட்ல எடுத்துக்கிட்டா ஆன்சர் 285 டேஸ் தான் வரும். ஸோ அது உங்க டீச்சரோட கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கன்ஃபியூஷன் மட்டும். ஸோ 10th கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸைஸ் 2.2 ஆன்சர் வந்து 285 டேஸ் தான். இஃப் ஹி இன்க்ளூட்ஸ் ஜூலை 10th ஆல்சோ இல்லைனா 284 டேஸ் வரும். அந்த ஒரு சின்ன கன்ஃபியூஷன் மட்டும் நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கோங்க உங்க டீச்சர்கிட்ட. ஸோ அதோட இந்த 10th கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோ நம்ம 11th கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம இதெல்லாம் முடிச்சிருக்கோம்னா 9th கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். அப்புறம் 10th கொஸ்டின் முடிச்சிட்டோம் ஃப்ரம் எக்ஸைஸ் 2.2. அடுத்த வீடியோ நம்ம 11th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.